இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கண்டினியூ, அதாவது நம்மளோட கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் சிம்பிள் இதுக்குள்ளார நான் எக்கோ பண்ண சொல்கிறேன். அதாவது என் பேர் எக்கோ பண்ணுற மாதிரி வெல்கம் போட்டுடலாம். டாட் அந்த செஷன் யூசர் நேம் நான் வந்து கொடுத்துறேன். அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அது வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் எக்கோ ப்ளீஸ் லாகின் கொடுக்கலாம். லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இங்கே பண்ணல. ஸோ இப்போ ரெண்டும் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து லாகின் போகாது PHP போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் எரர் வருது. லைன் 10. சாரி, நம்ம இது முடிகிற இடத்துல செமிகோனல் போடல. இப்போ சேவ் பண்ணிட்டு நான் பேக் போகிறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் டைரெக்டாக வியூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லாகின் வருது. அதாவது நம்ம ஒரு லாகின் பேஜுக்குள்ளார போகாதே நம்ம வியூக்குள்ளார போகிறதுனால அந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுறேன், அதாவது சைன் அப் பண்ணிடுறேன். இப்போது பேக் வந்துட்டு இப்போ நான் என்னோடய பேஜ் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் சீனுவாசன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளியராக உங்களோட லாகின் சிஸ்டத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு டைம் வெளியே வந்ததோடனே மறுபடியும் நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதாவது நம்ம லாகின் பேஜ் வந்து கிளிக் கொடுக்காதே வியூ பேஜுக்கு டைரெக்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளோட லாகின் பேஜை க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ லாகின் பேஜை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது நான் லாகின் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து வியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை டைம் வெல்கம் சீனு அப்படின்ட்டு பாருங்கள். நான் இப்போ வெளியே போகிறேன், மறுபடியும் வியூ கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் வெல்கம் சீனுன்னு வருது. அதாவது சைன் அவுட் வந்து ஆகலை. ஸோ சைன் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் வந்து எப்படி காட்டுறேன் பாருங்கள். அதாவது லாகின் வியூ. இப்போ நம்ம வந்து இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிப்போம். அதாவது சைன் அப் பண்ணுற மாதிரி லாக் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இது பேர் logout.phpன்னு கொடுத்துட்றேன். logout.php இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஸோ நம்ம வந்து இப்போது அதுக்கான அதாவது நம்ம மறுபடியும் அன்செட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் நம்ம யூசெட் அப்படின்னு கொடுத்தா போதும். அதாவது யூசெட் அப்படின்றது நம்ம செட் பண்ணி இதை வந்து லாக் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல நம்மளோட இந்த நேமை தான் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல கம்மா போட்டுடுறேன். ஸோ பார்த்தோன்னா நான் இப்போ வந்து யூஸ் செட் பண்ணிட்டேன். தென் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் போயிட்டு ரன் பண்ணி காட்டுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பேஜ் வந்துடுச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து போன லிங்க்கெல்லாம் ஒரு கலர்லேயும் இன்னும் அந்த பேஜ் நம்ம கிளிக் கொடுக்காததுனால அது ஒரு கலர்லேயும் இருக்குது. இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வியூ போகிறேன். வெல்கம் சீனுவாசன் வந்துடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் போயிட்டு சாரி லைன் 4ல் அன்டெஃபினிட் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனில் தான் எரர். அதாவது யூஸ் செட்டில் சாரி அன்செட். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வியூ போகிறேன். வெல்கம் சீனுவாசன் இருக்குது. இப்போ நான் லாக் அவுட் போயிட்டு
மறுபடியும் லைன் 4 எரர் வருது. ஸோ பார்த்தோன்னா இங்கே எரர் எதுவும் இல்லை, நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். யூசர் நேம். ஸோ இது ஏன் எரர் சொல்லுது அப்படின்னா இந்த எரர் முக்கியம் இல்லை, நம்ம எரர் ஏன் வருதுன்றதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் போய் பார்த்துருவோம். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன், அதே டைமில் வியூ கொடுத்தேன் அப்படின்னா வெல்கம் சீனிவாசன் வருது. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போயிட்டு மறுபடியும் வியூ கொடுத்தேன் அப்படின்னாலே மறுபடியும் பாருங்கள் எனக்கு வெல்கம் சீனிவாசன்னே வருது. இப்போதைக்கு இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா செஷனுக்கான இது வந்து நம்மளுக்கு எரர் சொல்லிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம செஷன் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதலை. ஸோ அதனால தான் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதில் லாகின் கொடுக்குறேன். லாகின் ஆயிடுச்சு. இப்போ வியூ கொடுக்குறேன், வெல்கம் சீனிவாசன் வந்துடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் கொடுத்துட்டேன், அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் வியூ கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லாகின் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் அன்செட் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம லாகின் பேஜில் ஒவ்வொரு பேஜிலும் பார்த்திங்கன்னா செஷன் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு பாஸ்வேர்டு, இந்த இடத்துல ஒரு நேம் மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம இன்புட் மாதிரி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக லாகின் சிஸ்டத்தோட கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகிறது தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.